இருக்கிற அரசியல் கட்சிகள் இப்போ வரையிலும் யாரும் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பிரச்சனையாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அதனால போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில அகாடமிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இணையதளம் மூலமாக கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. உள்ளவங்க தெரியுமா, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் அவங்களாம் தான் இந்த எக்ஸாமை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவர் ராஜன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இப்போலாம் யார் இப்போ 10th படித்தவங்களாம் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போயாச்சும் வாய் தருங்க. இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சரிங்களா. டிவியில் பேசலை அப்படின்னு சொல்ல உடனே இது சின்ன பிரச்சனை நினச்சிக்காது, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது குரூப் 4 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி நடத்துச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க, எப்படியெல்லாம் தேர்வர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இந்த வீடியோ எதை பற்றினா, இந்த டிஎன்பிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தின இந்த எக்ஸாம் எவ்வாறு தேர்வுகளை பாதிச்சுது, அந்த பாதிப்புக்கு இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் எவ்வாறு எதிர்வினை ஆற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் எந்தளவு தேர்வுகளை குழப்பும் விதமாக டிஎன்பிஎஸ்சி கேள்வி எழுப்பினாங்க, அவருடைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தேர்வு எழுதினவங்களும் எழுதாதவங்களும் நிறைய பேர் இந்த பிரச்சனையை பற்றி சோஷியல் மீடியாவில் அதன் மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களாம் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களும் உங்களை கூட பகிர்ந்துருக்கலாம் இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பிரச்சனையை பற்றி. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் இப்போ வரையிலும் யாரும் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. ஒருவேளை இங்கே இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்த பிரச்சனையை பற்றி யாருக்கும் தெரியலையா, இல்லை அவங்க ஏதோ ஒரு வேறு ஒரு மாநிலத்தில் இருக்காங்களா அப்படின்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இது முக்கிய பிரச்சனையாக இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய பிரச்சனையாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், அதனை தொடர்ந்து மாணவர்கள் எவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் பலதரப்பட்ட நியூஸ் சேனல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஏன் இப்போதைக்கு ஒரு போராட்டம் கூட மதுரையில் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில அகாடமிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இணையதளம் மூலமாக கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக இப்படியெல்லாம் நம்ம கடந்த சில நாட்களாக பேசிகிட்ருக்கோம். சமூக வலைத்தளவாசிகளும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்க தேர்வர்களும் சரி பேசிகிட்ருக்கோம். ஆனாலும் இங்கே அரசியல் செய்கிற அரசியல் கட்சிகள் யார் ஒருவரும் சரி, ஆளுங்கட்சி இதை பற்றி பேசலை, ஓகே, அதை எதிர்க்கிற கட்சிகள் இருக்காங்கள்ல. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொள்கைகளை அவங்கள விமர்சிக்கிற நிறைய பேர் இங்கே அரசியல் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பிரச்சனையை அவங்களுக்கு தெரியாதா? இது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தான், குறிப்பிட்ட நபர்களுடைய பிரச்சனை தான், இந்த 13 லட்சம் பேர் எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா, இவங்களுடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாய் திறக்காமல் இருக்காங்களா? இல்லை இந்த பிரச்சனை பற்றி அவங்களுக்கு தெரியலையா? இல்லை அவங்க காதுகளை சென்றடையவில்லையா? எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்குது இங்கே. அந்த கட்சிகளில் ஒருவர் கூட இந்த பிரச்சனையை பேசலை. பெரிய லைம்லைட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசலை. இப்போ ஒரு சில யூடியூபர்ஸ் தான் இந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்ருக்காங்க. என்னை போன்ற
ஒரு சில யூடியூபர்கள் பேசிகிட்ருக்காங்க. ஆனால் பெருவாரியான மக்கள்கிட்ட அதிக வியூவர்ஷிப் வச்சுருக்க, அதிக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க, அரசியல் பேசக்கூடிய ஈவன் யூடியூப் கூட இந்த பிரச்சனையை பற்றி பேசலை. அதிகம் பேர் பேசினால் மட்டும்தான் டிஎன்பிசி செவி சாய்க்கும். திரும்ப குரூப் 2 எக்ஸாமும் இதே போல் தேர்வுகளுக்கு அநீதியை தந்துட்டு தான் டிஎன்பிஎஸ்சி கடந்து போகும். ஏன்னா அடுத்தது வந்து குரூப் 2 எக்ஸாம் வரப்போகுது. எப்பயே அதில் வந்து தமிழ் கட்டாய பாடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வாறு வந்து டிஎன்பிஎஸ்சி திரும்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து அநீதியை இழைச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் எங்கன்னா கண்டிப்பாக தேர்வர்களாகிய நாம், பொதுமக்களாகிய நாம் இந்த மாதிரி அரசியல் கட்சி ஈடுபட்டுருக்கவங்க, அரசியல் கட்சி தலைவர்களை எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். இல்லைன்னா இதனால் பாதிக்கப்படுவது கண்டிப்பாக பொதுமக்கள் தான். புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்கீங்களான்னு தெரியல. இது முக்கிய பிரச்சனை. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது முக்கிய பிரச்சனை. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறது எல்லாருமே வந்து ஏழை எளிய மாணவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஈவன் வறுமை கூட்டு கீழே உள்ளவங்க தெரியுமா, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் அவங்களாம் தான் வந்து இந்த எக்ஸாமை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எழுதிட்டுருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்களாம் ஏன் வந்து குரல் எழுப்ப மாட்டீங்க? இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு. அவுட் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஈவன் தமிழில் இப்போது இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது எந்த மாதிரியான ஒரு தரம்? 10ஆம் வகுப்பு அது சார்ந்து தானே இருக்கணும். குரூப் 4 எக்ஸாமே 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன? 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன். அதை சார்ந்து தானே வந்து இந்த கொஷின் இருக்கணும். ஸோ அதை விட்டு அவுட் ஆஃப் தரம் வந்து எப்படி போச்சு? ஒரு ராஜன் அவர் சொல்கிறாரு ஒரு நியூஸ் சேனலில், நியூஸ் 18 தமிழ் என்ற ஒரு தொலைக்காட்சி அதோடய நியூஸ் சேனலில் வந்து அவர் பேசுகிறாரு. டிஎன்பிஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவர் ராஜன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார் வந்து இப்போலாம் வந்து யார் இப்போ 10th படித்தவங்களாம் வந்து எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சவங்களே 10th 12th முடித்தவங்க நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து குரூப் 2 எழுத முடியாது, குரூப் 1 எழுத முடியாது. கடைசியாக இருக்கிற அவங்களுக்கு ஆப்ஷனை வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் தான். ஏதோ ஒரு சூழலுக்காக அவங்க வந்து ஃபர்தராக அவங்க கல்வி வந்து தொடர்ந்துருக்க முடியாது. ஆனால் அவங்க நல்லா படிக்கிறவங்களாக இருந்திருக்கலாம், +2 நிறுத்திருக்கலாம், 10th நிறுத்திருக்கலாம். ஏன் அவங்களாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கக்கூடாதா? அவர் சொல்கிறார் இந்த மாதிரி யார் வந்து 10th முடித்தவங்க, +2 முடித்தவங்க யார் வந்து போய் எழுதுகிறா இந்த காலகட்டத்தில்? எல்லாருமே வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. பிஹெச்டி முடித்தவங்களாம் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை வந்து எழுதிட்டுருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கொஷினை வந்து கடுமையாக தான் நாங்கள் தயாரிப்போம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவருக்கு ஒன்று தெரியுமா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. அதே போல் 10ஆம் வகுப்பு தான் இதனுடைய தரம்ன்றது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுன்ற பட்சத்தில் இந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்கவே மாட்டார். இந்த குரூப் 4 வந்து பிஹெச்டி படித்தவங்களாம் எழுதுகிறாங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு அவர் ஒன்றும் ஒரு 3rd person கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஒரு நிறுவனத்தில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு பர்சன் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். சரி, ஓகே, அதை விடுங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று போய்கிட்டுருக்கு. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குது. ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு அன்ரிஜிஸ்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இயங்கிட்டுருக்காங்க. ஆனால் இவங்களில் யார் ஒருவரும் கூட, ஒரு பர்சன் கூட இதை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கல. அதுதான் பிரச்சனையே. வந்து இவங்க அப்டேட்டாக இருக்க மாட்டாங்களா, இல்லை பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு மீடியா லைம்லைட்டில் வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல.
இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மீடியாவில் வந்துடுச்சா, பெரிய டிவி ஒன்று அந்த பிரச்சனையை பற்றி பேசிடுச்சா, ஓகே நம்ம அதுக்கு போய் குரல் கொடுப்போம், மற்ற பிரச்சனைக்கெலாம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்காங்க. நம்மளுக்கு எதுக்கு அந்த பிரச்சனைலாம், அது பற்றின அந்த பிரச்சனைலாம் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இது முக்கியமான பிரச்சனைங்க. இந்த தமிழகத்தில் ஒரு கிராமத்தில் இந்த அரசியல் வேலைக்கு நம்ம போயிட மாட்டோமா ஒரு ஏக்கத்தில் இருந்துருக்கான் தெரியுமா. அந்த 10வது படித்த பையன், 12th படித்த பெண்மணி, அவங்களுடைய கனவை சிதைக்கிற விதமாக இந்த டிஎன்பிஎஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி எக்ஸாம் வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனையெல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அரசியல் கட்சிகளும் பேசணும். ஒரு மீட்டிங்கில் ஐ திங்க் வந்து சட்டமன்றத்தில் நினைக்கிறேன் அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, திரு அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்கிறாரு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கல்வித்தரம் வந்து இப்போ நமக்கு இருக்கிற பாடத்திட்ட நூல்களை புத்தகங்களை படித்தாவே போதும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அட்டை டு அட்டை படிச்சிருக்காங்க. 6th 10th ஈவன் அவன் வந்து 11th 12th தமிழ் கூட எடுத்து புக்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கான். அட்டை டு அட்டை ஃபுல் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சிருக்கான். இப்போ அன்பில் மகேஷ் சொன்ன மாதிரி இந்த அட்டை டு அட்டை படிச்சிருக்கான். இவனுக்கு அந்த 100 கொஷின்ஸில் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? ஏன் இப்போ நிறைய பேர் வந்து என்னால் வந்து 60 கொஷின்ஸ் தான் போட முடிஞ்சுது, என்னால் வந்து 50 கொஷின்ஸ் தான் போட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கு அன்பில் மகேஷ் நம்மளுக்கு பதில் சொல்லுவாரா? இல்லை அன்பில் மகேஷ் வந்து கண்டிப்பாரா? கண்டிப்பாக இது வந்து ஆளுங்கட்சி தானே, நம்மளாம் வந்து எதுவும் இதை பற்றி நம்ம அப்போஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு அநீதி நடந்திருக்கு, கண்டிப்பாக நீங்களும் அதை பற்றி பேசலாம் திரு அன்பில் மகேஷ் அவர்களே. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு கீழே தான் இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இயங்குது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் உட்பட்டு தான் இந்த ஒரு அமைப்பு இருக்குது, டிஎன்பிஎஸ்சி அமைப்பு. இந்த அமைப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லை, ஆளுங்கட்சி ஆளும் அரசாங்கத்திற்கு கீழே தான் இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி நீங்கள் கொஸ்டினைஸ் பண்ணலாம், இல்லை இதுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்யூஷனை வந்து நீங்கள் சொல்லலாம். அதே போல் எதிர்க்கட்சிங்க கண்டிப்பாக இப்போயாச்சும் வாய் தருங்க. இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, சரிங்களா? டிவியில் வந்து பேசலை அப்படின்னு சொல்ல உடனே வந்து இது வந்து சின்ன பிரச்சனை நினச்சிக்காது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பல லட்சம் மாணவர்களுடைய கனவுகளை சிதைக்கிற ஒரு பிரச்சனை இது. அடுத்த எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வந்து 10th படித்தவங்க 12th படித்தவங்களாம் இந்த எக்ஸாமை வந்து எழுதவே மாட்டாங்க, எழுதவே முடியாது. ஒரு அலட்சியம் வந்துடும், அட போங்கடா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியம் வந்துடும். எப்படியும் நம்மளை வந்து ஏமாற்ற தான் போகிறாங்க, கொஸ்டினை வந்து இந்த மாதிரிலாம் கேட்டு. எதுக்கு நம்ம படிக்கணும், கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும், இரவும் பகலமாக எதுக்கு நம்ம படிக்கணும்? சில பேர்லாம் வந்து ஒரு லாஸ்ட் அட்டம்ப்டாக இருக்கும் இந்த எக்ஸாமு, சரி எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த வேலை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேரிடையே தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பு வந்து கொடுத்துருக்கு. இந்த பிரச்சனைலாம் என்னன்னு நீங்கள் இந்த வீடியோ பதிவின் மூலமாச்சும் உங்கள் செவிகளுக்கு சென்று அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உங்கள் வீட்டில் மேபி இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் நான் பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிகிட்ருப்பாங்களே, அவங்கள போய் கேளுங்க இது எந்த பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனை வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க குடும்பத்தில் யாரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எதனால அப்படின்னு கேளுங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க இந்த கொஷின் பேப்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு புரியும், சரிங்களா? நாங்கள் வந்து இப்போதைக்கு சின்ன சின்ன யூடியூபர்ஸ் தான் பேசிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு லைம் லைட் மீடியா கண்டிப்பாக இது இந்த இஷ்யூவை வந்து எடுத்து பேசணும், சரிங்களா? எடுத்து பேசினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரும். அடுத்த இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து இது போல் ஒரு தவறுகளை வந்து செய்யக்கூடாது. ஏன்னா பல பேருடைய கனவுகள் பல பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமை நம்பி இருக்குது. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமோ குரூப் 1 எக்ஸாமும் கிடையாது, குரூப் 4 எக்ஸாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th என்றதால் நிறைய பேர் நிறைய கனவுகளோட கண்டிப்பாக ஏழை எளிய மாணவர்கள், எளிமையான வாழ்க்கை சூழலில் இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ அதனால்
இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து குரல் கொடுங்க. சரிங்களா? இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம பயணிப்போம். நன்றி.